இந்த ஒளியியல் கருவியில முக்கியமா என்ன செய்ய வேண்டுச்சுன்னா ஆஹ் இந்த பார்வை கோணம்ங்கிறது கட்டாயம் தேவை. சரியா? பார்வை கோணம் வந்துச்சுன்னா என்னச்சுன்னா ஆஹ் ஒரு கண்ணால ஒரு பொருளை பார்க்கக்குள்ள அந்த கண் வில்லைக்கும் அந்த கண்ணுக்கும் அந்த பொருள்ற உயரத்துக்கும் இடையிலான கோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் மனுஷன்னா பார்வை கோணம் வந்து சொல்லுவோம். சரியா? இந்த பார்வை கோணத்துல தான் நம்ம இந்த பொருள்ற பருமன் தங்கி இருக்கும். இந்த பருமன் இப்ப இந்த கோணம் இருந்துச்சுன்னா இவ்வளவுக்கு பெருசான ஒரு இது வந்து நமக்கு விளங்குதுன்னு அர்த்தம். இப்ப கோணம் சின்ன இருந்துச்சுன்னா இப்படி சின்னதாயிருந்தானே சின்னதாயினா கோணம் சின்னதாயிருச்சுன்னு சொன்னால் அப்ப சின்னது மாதிரி விளங்கும். ஸோ அதில் இந்த பார்வை கோணத்துல இருந்தா நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஆஹ் என்னது என்ன தங்கிருக்கீங்கன்னா இந்த பருமன் தங்கிருக்கு. சரியா? ஸோ அத்தனையில சொல்லிக்காரு. இதை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? ஆஹ் தெளிவு பார்வைகளை தூரமா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன 25 சென்டிமீட்டர் தான் தெளிவு பார்வைகளை தூரம் ஒரு சாதாரண கண்ணுக்கு. 25 சென்டிமீட்டர் வந்து நான் பேசுறது விளங்கு என்ன? ஓ விளங்குது. சரி, 25 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்கிறது ஒழுங்கா கிளியரா விளங்காது. அதே மாதிரி ஆஹ் இன்ஃபினிட்லி இருக்கிறது இன்ஃபினிட்லி விளங்கும் ஒரு சாதாரண கண்ணுக்கு. 25 மீட்டர் இனிவு தூரம் அடிக்கும். செய்மை தூரம் வந்து இன்ஃபினிட்டி அடிக்கும். சரியா? இப்ப இப்ப நம்ம இந்த நுணுக்கு காட்டியல் இனத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சில சில கண்ணுக்கு நுண்ணங்கியல் அதுகள் எல்லாம் என்ன செய்யாதுன்னா நம்ம கண்ணுக்கு விளங்காது. சரிண்ணே? ஏன்னு சொன்னா இந்த பார்வை கோணம் இருக்கானே இந்த பார்வை கோணம் வந்து நல்லா சின்னதா இருக்கும் அதை பார்க்க. அதனால இந்த பார்வை கோணம் நல்லா சின்னதா இருக்கிறதால அதுல ஒரு பருமனும் வந்து கடும் சின்னதா இருக்கும். அப்படி சின்னதா இருக்கிறதால என்ன செய்வோம்னா அதை வந்து பார்க்க இயலாது. அதனாலதான் இங்க 3 விதமான ஆஹ் இதை யூஸ் பண்ணுவோம் நாம. சரியா? இது வந்து கைவில்லை. கைவில்லை இதுல போட்டிக்கிறான்னு தெரியாது. அடுத்தது வந்து கைவில்லை என்ன சொல்லுவோம்னா எளிய நுணு காட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது கூடு நுணு காட்டி. அடுத்தது தொலைகாட்டி. சரியானே? எல்லாமே ஒரு கன்செப்ட் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். சரியானே? ஆஹ் அவ்வளவுதான் இதுல இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா விளங்கும். நம்ம உருப்பெருக்கம் தானே செய்யறோம். அந்த உருப்பெருக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறது தான் இந்த கோண உருப்பெருக்கம்ங்கிறது. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏக பரிமாண உருப்பெருக்கங்கிறத பார்த்திருக்கோம். அது வந்து என்ன சமன் விஓ தானே? சரியா? ஆனா கோண உருப்பெருக்க வலு என்ன சமன்டா அல்பா டேசிங்கில் அல்பா. அல்பா டேஸ் அல்பாங்கிறது கட்டாயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் என்றால் அல்பா டேஸ்ங்கிறது எங்க இருந்து என்ன தளர்க்கிற, அல்பாங்கிறது எங்க இருந்து என்ன தளர்க்கிற அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை மெஷர் பண்ண நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்பா டேஸ்ங்கிறது என்னண்டா இறுதி பிம்பமானது கண்ணில் எதிரமைக்கும் கோணம். சரியான? நிறைய பாருங்க, இறுதி பிம்பம் வந்து கண்ணில் கடைசியா பிம்பம் இருந்தானே அந்த பிம்பம் வந்து ஏனண்டா இதுல இப்ப ரெண்டு வில்லைகள் உருவாக்கி ஒரு ஒரு பிம்பமா ஒரு வில்லை ஒரு பிம்பம் வரும். அந்த பிம்பம் மத்த வில்லைக்கு பொருளா இருந்து அடுத்த பிம்பம் வரும். ஸோ ரெண்டு ரெண்டு பிம்பம் வரும். அப்ப அதான் சொல்லி இறுதி பிம்பம் சொல்லி இப்ப மத்த பிம்பம் அடிக்கலாம் தானே. ஸோ இறுதி பிம்பம் வந்து கையில அமைக்கும் கோணம் தான் அல்பா டேஸ் தான் நமக்கு இப்ப நிறுவ குலவும் விளங்கிடுமே என்று சொல்லி ஒரு அல்பாங்கிறது எப்பயுமே என்னண்டா எப்பயுமே பொருளை வந்து தெளிவு பார்வையில் 20 வைக்கக்கூடாது. அதாவது பொருளை 25 சென்டிமீட்டர் வைக்கக்கூட கண்ணில் அமைக்கிற கோணம். இப்ப நான் பொருளை வச்சு இப்ப கண்ணு பிடிக்கணும் வைங்கள. கண்ணு பிடிக்கண்டா பொருளை வந்து ஒரு 25 சென்டிமீட்டர்ல சரி 25 சென்டிமீட்டர்ல வைக்கக்கூட இந்த கோணத்தை கட்டிக்கும். அப்ப நாம என்ன சொல்லலாம்? தானல் பாருங்க எப்பயுமே ஹெச்ஓடியா தான் இருக்கும் எப்பயுமே. சரிண்ணே? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கிட்டா என்ன சொல்லி? விளங்கிட்டு. சரி, இப்ப எளிய நுணு காட்டிய பார்ப்போம். எளிய நுணு காட்டியில என்னன்னு சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. ஒரே ஒரு ஒரு வில்லி மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்ப நம்ம திடீர்னு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்ட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லி பெரிய முத்தபம் என்ன செய்வாங்க இந்த இதை படிக்கிறதுக்காக இது புத்தகத்தில் இருக்கிற சிறிய எழுத்துக்களை படிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா
போடுவாங்க. சரியா? அப்ப அதனால என்ன செய்யாது, அது வந்து ஒரே ஒரு குவியலை மட்டும் கொண்டிருக்கும். சரியா? அப்ப அது எளிய நுணுக்காட்டி செல்லும், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் செல்லும். சரியானே? இப்ப எல்லா நுணுக்காட்டிலையும் இரண்டு விதமான செப்பம் செய்யல் இருக்கு. அதாவது இப்படித்தான் நம்ம செப்பம் செய்யணும் என்று இருக்கு. சரியானே? அந்த செப்பம் செய்யல் வந்து ஒன்று வந்து இயல்பான செப்பம் செய்யை, இன்னொன்று வந்து முடிவிலி செப்பம் செய்யை. சரியானே? இயல்பான செப்பம் செய்யலா பிம்பம் இல்லனே, கடைசி பிம்பம் வந்து 25 சென்டிமீட்டர், அதாவது திருப்பார்வை இழிவு தூரத்தில் நமக்கு வரணும் கட்டாயம். அப்படி வா அப்படி வாரதுதான் என்னன்னு சொன்னால் என்னது இயல்பான சிற்பம் இயல்பு. அதே மாதிரி முடிவில் செய்கின்றா பிம்பம் வந்து முடிவில் காணும். சரிதானே? இப்ப முதல்ல நான் பார்ப்போம் இயல்பான சிற்பம் எதுக்குண்டா எளிய நுணுக்கு காட்டி. சரிதானே? எளிய நுணுக்கு காட்டியில கட்டாயம் இதை பாருங்கள். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க முயற்சிக்க சொன்னால் எண்பதாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் அல்பா டேசிக்கல் அல்பா. கண்டுபிடிக்க முயற்சிக்கும். ஸோ அல்பாங்கிறது என்ன, ஒரு அந்த பொருளை கண்ணில் வைக்க போல அந்த பொருளை உண்மையான பொருளை வந்து கண்ணில் இருந்து 25 சென்டிமீட்டர், அதாவது தெளிவு பார்வையில தூரத்தில் வைக்கக்குள்ள வார என்ன வரப்போகுது, வார கோணம். சரியானே? அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளை வந்து கண்ணில் வச்சிருக்காங்க. அந்த பொருளை வந்து கண்ணில் வச்சிருக்காங்க. பொருளை எத்தனை எத்தனை மீட்டர் தூரத்தில் வச்சுக்காங்க, 25 சென்டிமீட்டர் தூரத்தில் வச்சுக்காங்க. ஸோ இதுதான் அல்பா. ஸோ இதுல இல்லாமண்டா தான் அல்பாங்கிறது என்ன பாருன்னு சொன்னா it's not over deep. So, விலங்கல்ல. இது ஓகே ಅಂತ நோ. சும்மா மங்கிலி. இல்ல விளங்கிட்டு. சரி, அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், அல்பா டேஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப அல்பா டேஸ் கண்டுபிடிக்கணும்னா கட்டாயம் நமக்கு எப்படி வருது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன. அப்ப இந்த மாதிரியான இயல்பான சிற்பம் செய்யலாண்டா கட்டாயம் எங்க உருவாகணும் நமக்கு தெரியும். உருவாகிற இடம் வந்து உருவாகிற இடம் டி அடிக்கணும். அப்படி உருவாகிற இடம் டி அடிக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இது இது ஒரு பார்வை, இது நான் வந்து ஒரு விலையை இப்ப கண் பக்கம் வைக்கிறது நாம என்ன செய்யணும்டா பார்வை தொழில் சொல்லுவோம். சரியானே? அது ஒரு பேர். சரியா? கண்ணுக்கு நாம எதுல பார்க்க போறோமோ, எது கிட்ட வச்சு நாம பார்க்க போறோமோ அதை வந்து பார்வை தொழில்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த கண்ணுக்கு இப்ப கதிர் வந்து இங்கால வந்தா நம்ம செய்யல. அது நல்லா யோசிச்சு பாருங்க. கதிர் இப்படி இருந்தா இப்ப ஹேண்ட் லென்ஸ் நம்ம கை இப்படி வச்சு பார்க்கல அடுத்து வந்து வெளியே வர மாதிரி தானே விளங்கும். ஆனா வெளியே வராது, உள்ளுக்கே இருக்கணும், பெருசா விளங்கணும். அப்படித்தானே? ஹேண்ட் லென்ஸ்ல நாம இப்படி பார்த்தோம்னு சொன்னா ஹேண்ட் லென்ஸுக்கு அங்கால இருக்கிற புள்ளி, அதாவது இந்த பக்கம் நமக்கு விளங்கணும். ஆனா அங்கால சைட் தான் விளங்கணும், பேர் விளங்கணும். அது விளங்குது அவங்களுக்கு சொல்றது. நோ. ஸோ அதனால கட்டாயம் இவரை நீங்க இங்க இருந்து பெருத்து விளங்கணும் சொன்னால் கட்டாயம் எஃப் வைக்கணும். அது ஓகேயா? ஓ. ஸோ எஃப்க்கு வச்சா தான் என்ன வரும்னு சொன்னால் இந்த ரெண்டு படம் படம் உங்களுக்கு எழுதுன்னு சொன்னா இங்க ஒரு மாயபிம்பம், ஆனா உருப்பெருத்தை உருவாக்கும். உருப்பெருத்த மாயபிம்பத்தை உருவாக்கும். அப்ப நான் நீங்க எதை பார்ப்பீங்க, என்னால இந்த பிம்பத்தை பார்ப்பேன். ஸோ உங்கள்கிட்ட இப்ப இருக்கிற அல்பா டேஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா இறுதி பிம்பம். இதுதான் இறுதி பிம்பம். இந்த இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். கண்ணில் எதிரமைக்கிற கோணம் சொன்னா இவர் தானே. நல்ல இது பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் கண்ணில் அந்த செங்குத்தான கருத்தை நான் பார்ப்போம். அப்ப இதுதான் நம்மளோட அல்பா டேஸ். அல்பா டேஸ் இல்லைங்களா? ஓ விளங்கிட்டு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்டா தான் அல்பா டேஸ் என்பது என்ன வரப்போகுது என்றால் HI ஓவர் E என்று வரப்போகுது. ஏண்டா இந்த கூலி காட்டிங்கன்னு சொன்னா தெரியுங்கடா தான் அல்பா டேஸ்ங்கிறது இதுக்கு மிச்சை இது பக்கம் டி. சரியானே? ஸோ இந்த எம்ங்கிறது என்ன, இந்த இங்க வாங்க எம்ங்கிறது அல்பா டேஸோ சரியா? இப்ப எம்ங்கிறது ஏன் அல்பா டேஸ்ல தான் அல்பா டேஸ் எடுக்கணும்னு சொன்னால்
அல்பாவும் அல்பா டேஸும் நல்லாவே சிறிய குணங்கள் பெரிய குணங்களா இருக்காது. அப்படி இருக்கின்றதுனால டான் அல்பா ஈக்குவல் அல்பா எடுக்கலாம். அதே மாதிரி சைன் அல்பா ஈக்குவல் அல்பா எடுக்கலாம். ஆனா கோஸ் அல்பா எடுக்கலாம். சரிதானே? அதனால டான் அல்பா டேஸிங் டான் அல்பா நாம டான் அல்பா டேஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அது HIOD. அப்ப HIOD சரிதானே? அடுத்தது ஆஹ் அடுத்தது டான் ஆல்பா ஆல்ரெடி எழுதிட்டோமே H0 வடி. இப்ப டிடி விட்டு என்ன வரும்டா H0 ஐஓ H0. அப்ப நமக்கு தெரியும் HIO H0 என்ன அர்த்தம்? பிம்ப உயரம். பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் உயரம். பிம்ப உயரத்தின் பொருள் உயரம்ங்கிறது நமக்கு தெரியும் தானே. அது வந்து ஏக பரிமாண உருப்பெருக்கம் அப்படித்தானே. ஏக பரிமாண உருப்பெருக்கிறதுக்கு நாம எம் அவங்களுக்கும். அப்ப இது பார்த்துன்றதுனால எம்இ என்ற குறியீட்டால தான் பார்த்துட்டு நம்ம குறிப்போம். எம் கோண உருப்பெருக்கம் எதுக்கு சமனா இருக்குமெண்டா பார்வை துண்டோட ஏக பரிமாண உருப்பெருக்கத்துக்கு சமன் இருக்கும். உடம்புலைண்டா ஓ ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதுல வேற விதமா கண்டுபிடிப்போம். எப்படின்னா இந்த பார்வை துண்டுக்கு செய்யணும்னா அந்த வில்லை சமன்பாட்டை யூஸ் பண்ணணும். வில்லை சமன்பாட்டை யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு தெரியும் இங்கால பக்கம் இடது பக்கம் பிளஸ் வலது பக்கம் மைனஸ். ஆனா ரெண்டுமே செஞ்சிருக்கு. பிம்பத்தூரமும் பொருள் தூரமும் எங்களை திசையில இருக்குன்னு சொன்னா இடது பக்கம் இருக்கிறதால ரெண்டு பிளஸ்ல இருக்கும். பிம்பத்தூரம் நான் சொல்றேன். பிம்பத்தூரம் என்னது? பிம்பத்தூரம்ங்கிறது டி தானே. ஸோ அது வந்து பிளஸ் டி இருக்கும். யூங்கிறது யூ அண்டு வைப்போம். அது சரியான படத்தை வைக்கிறேன்னு சொல்லாம எஃப்ங்கிறது மைனஸ் எஃப்இ. ஸோ அதுல நம்ம என்ன சொல்லலாம்? 1/v விங்கிறது டி தானே மைனஸ் 1/u மைனஸ் 1/fe. சரியா? இதுல இருந்து நமக்கு என்ன தேவை? உண்மையாவே எம்இங்கிறாள். இப்ப நம்ம சொல்லியம் சிம்பிள் எம்ங்கிறால் இந்த உயரத்தின் கீழ் பொருள் உயரம். அதே மாதிரி பிம்ப தூரத்தின் கீழ் பொருள் தூரம் அதுக்கு தான் இருக்கும். நம்ம ஒரு சொல்லியிருக்கோம். அப்ப H1 H0ங்கிறது இப்ப எதுக்கு சொன்ன பிம்ப தூரம் யாரு? பிம்ப உயர் பொருள் தூரம் யாரு? யோ. அப்ப டிஓ எதுக்கு சமன் அடிக்கும் வந்தா எம்இக்கு சமன் அடிக்கும். சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த சமன்பாட்டை என்ன அளவு இருக்கிறது என்றால் டி அளவு இருக்கிறது. டி அளவு என்ன வரப்போகுது? 1 மைனஸ் டி ஓவர் யூ சமன் மைனஸ் டி ஓவர் யூ. ஓ அப்ப இவர் என்னதான் சொன்னால் இவர் தான் என் இ அடிக்கப்படுறாரு. ஸோ 1 மைனஸ் என் இ என்பது மைனஸ் இ ஓவர் எஃப்இ. சரியா? இப்ப நீ இடைஞ்சலையும் இடைஞ்சலையும் இடைஞ்சலை எடுத்துட்டு போங்க. அப்படி எடுத்து போனீங்கன்னா எம்இ சமன் 1 பிளஸ் டி ஓவர் எஃப்இ. நமக்கு தெரியும் எம்இஎம் எம் சமன் தானே இந்த சமன்பாட்டில். ஸோ கேபிட்டல் எம் சமன் 1 ஓவர் கேபிட்டல் எம் சமன் 1 பிளஸ் டி ஓவர் எஃப்இ. ஓகே. இது ஓகே. ஓ ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன செய்யலாம்டா உருப்பெருக்க நம்ம எடுக்கலாம். தானே. ஆனா இப்ப உங்களுக்கு நல்லா விளங்குது. இதுல இருந்து என்ன 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 சிக்கல் சொன்னால் இப்ப என்ன சிக்கல் சொன்னா இந்த எஃப்இ என்றால் டி என்றால் 25 சென்டிமீட்டர் தான். எஃப்இ நம்ம குறைக்கணும். சரியானே? என்னத்துக்கு? உருப்பெருக்க கூடியதுக்கு நம்ம என்ன செய்யணும்டா எஃப்இயை குறைக்கணும். ஆனா எஃப்இ என்ன செய்யலாம்டா அவ்வளவு சின்னதாக்கலாம். இப்ப ஒரு 5 சென்டிமீட்டர் குறைக்கணும். அதுக்கு மேல சின்னதாக்கலாமா? இல்லை. அப்ப எம்ம பெருசா இருக்கணும்னு சொன்னா சின்ன குவியத்தூரமுடையத்தான் நம்ம எடுக்கணும். ஆனா ஒரு அளவுக்கு மேல எஃப்ஏ குறைக்க இயலாது. சரியா? அதனாலதான் ஹேண்ட்லென்ஸ்ல இருந்து அதாவது எளிய நுணுக்காட்டுல இருந்து கூட்டு நுணுக்காட்டிக்கு போறோம். சரியானே? அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்தது முடிவிலே சிற்றஞ்செய்கை. சரியானே?
முடிவெளி செப்பம் செய்யணும் நமக்கு என்ன செய்யணும் முடிவெளி தான் பொருள் விளங்கணும் சரியா நீங்க சொல்லும் முடிவில பொருள்ல முடிவில பிம்பம் விளங்கணும் முடிவில பிம்பம் விளங்கணும்டா நான் பொருளை எங்க வைக்கணும் எங்க வச்சா நமக்கு முடியல விளங்கும் அந்த குவிவிலே அறிய வச்சிருங்க இந்த எஃப்ல வச்சா வரும். சரி அப்ப இந்த பார்வை துண்டோட எஃப்ல வச்சிருந்தால் என்ன நடக்கும் அது வந்து சமாள ஒளிக்கற்றையில உண்டாக்கி சரி இது இருக்கிற மாதிரி தான் நம்மளோட கண்ணுக்கு விளங்கும் அப்படிதான் ஆனா எப்போதுமே தானால் பயணத்தில் அறிக்கணும் எச்சோவடி தானே இப்ப பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் வந்து இங்க முடிவுல இருந்து வருதுண்டா இதற்கு தானே முடிவில் வரப்போகுது இவர் தான் அல்பா டேஷ் அடிப்பாரு சரியானே இப்ப இவர் அல்பா டேஷ் அடிப்பாண்டா நமக்கு என்ன வராதுன்னு சொன்னால் செய்யங்கிற ஆள் வரமாட்டாரு ஏன்னா நம்ம தெரியாது அதோட எப்படி இருக்குமென்னு சொல்லி சரியானே சோ அதனால எச் தான் அல்பா டேஷ்ங்கிறது இருப்பாரண்டா நாம திரும்பியும் எது சமப்படுத்தி எழுதலாம்னு சொன்னால் இந்த இதுதான் சமப்படுத்தி எழுதலாம் யோசிச்சு பாருங்க அப்போ எச் நோட்டோ எஃப் இ என்று எழுதலாம் சரியாது ஸோ எச் நோட்டோ எஃப் ஏண்டா நமக்கு தெரியும் எம் வந்து அல்ஃபா டேஸ் ஓவர் அல்ஃபா டான் அல்ஃபா டேஸ் ஓவர் டான் அல்ஃபா டேஸ்ங்கிற எச் நோட்டோ எஃப்இ டான் அல்ஃபாங்கிற வளமையா எச் நோட்டோ டி ஸோ இப்போ எச் நோட்டு மட்டும் பட்டா டி ஓவர் எஃப்இ சரிதானே அப்பா இயல்பான சட்டம் நமக்கு வந்த ஆன்சர் வந்து டி ஓவர் எஃப்இ பிளஸ் 1 இதுல வந்து டி ஓவர் எஃப்இ ஸோ இயல்பான சட்டம் இந்த எளிய நுணுக்காட்டில எம் இயல்பான சிற்பம் பெருசா இருக்கும் எம் வெளிச்சத்தையே விட சரியா வரலாம் இன்னும் கொஞ்சம் விளங்கிட்டா விளங்கிட்டு சுவரா அப்ப இப்ப நம்ம எங்க போவோம் சொன்னால் கூட்டு நுணுக்காட்டி போவோம் சரியா அதே மாதிரிதான் கூட்டு நுணுக்காட்டிலையும் இயல்பான சிற்பம் செய்ய சொன்னால் தெளிவு பார்வை இளையுத்தூரத்துல என்ன செய்யணும் பொருள் உருவாகணும் சோ இப்ப ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்ப கூட்டு நுணுக்காட்டில 2 வகையான குவியவில்லை இருக்கு கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறாள் வந்து பார்வை தோண்டு சரியான பொருளுக்கு பக்கத்துல இருக்கிறாள் வந்து பொருளியன்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்ன ஒரு பேர் சரியா அப்ப இதுர நொட்டேஷன் வந்து எஃப் நோட் ஓ ஆல குறிப்போம் இதுர நொட்டேஷன் வந்து இ ஆல குறிப்போம் குறியீடு வந்து இ ஆல குறிப்போம் சரியானே இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தெளிவு பார்வை இழிவு தூரத்துல நமக்கு பொருள் உருவாகணும் பிம்பம் உருவாகணும் ஆனா பிம்பம் இதுக்குள்ளே உருவாகணுமா இதுக்குள்ள உருவாகணுமா நமக்கு தெரியும் பொருள் இருக்கிறதுக்கு அந்த சைட் தான் நமக்கு என்ன உருவாகணும் பிம்பம் உருவாகணும் அது ஓகே தானே உங்களுக்கு அப்படி உருவாகணும் சொன்னால் இவருக்கு கட்டாயம் என்ன செய்யணும் இப்ப எஃப் நோட் பொருள் இருக்குத்தானே பொருளில வந்து எஃப் நோட்டுக்கு வெளியே வச்சாதான் கட்டாயம் இங்க அளவிம்பம் வரும் அது ஓகே தானே எஃப் நோட்டுக்கு வெளியில வச்சாதான் இங்க பிம்பம் வரும் எஃப் நோட்டுக்குள்ள வச்சோம்னா அதாலேயே பிம்பம் வந்துடும் அங்க அப்படி இல்லை எளிநுணுக்காடுல எஃப் நோட்டுக்குள்ள வச்சோம் ஆனா இதுல வந்து எஃப் நோட்டுக்கு வெளியில வைக்கணும் வெளியில வச்சாதான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இங்க ஒரு பிம்பம் வரும் சரியானே இந்த பிம்பம் என்ன செய்யணும் என்றால் இந்த பிம்பத்துக்கு நான் சொல்ல விளங்கான பாருங்க இந்த பிம்பத்துக்கு இந்த பிம்பம் தான் இதுக்கு பொருள் அடிக்க போகுது பார்வை துண்டுக்கு பொருள் அடிக்க போகுது சரிதானே இந்த பார்வை துண்டு பொருள் அடிக்க போல நான் சொல்ல விளங்கான பாருங்க இந்த பார்வை துண்டுடைய வந்து இங்க இருந்துச்சு என்ன சொன்னால் பார்வை துண்டு எஃப் இங்க இருந்துச்சுன்னா பார்வை துண்டுக்கான பொருள் வந்து எஃபோட பேசின பொருள் தூக்கம் வந்து எஃபோட பெருசு எஃபோட பெருசுண்டா இங்க பிம்பம் கிடைக்கும் அது விளங்குதா ஆனா நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு தேவையானது இங்க பிரச்சனை சொன்னால் பார்வை துண்டோட குவிய தூரத்துக்கு உள்ளதான் இதால மரபம் கிடைச்சிருக்கணும் பேசுறது விளங்கு நான் கை என்ன செய்யணும் சரி அப்ப கட்டாயம்
இவர் வந்து என்ன அடிப்பாருன்னு சொன்னால் நல்லா பாருங்க, இவர் இ அடிப்பாரு, இவர் எஃப் நோட் அடிப்பாரு. சரியானே? இது இவரால வந்து பின்பு தூரத்தை விஎன் எடுத்திருக்காங்க, இவரை பொறுத்த யூன்னு எடுத்திருக்காங்க. இவரால வார பொருள் தூரத்தை வந்து ஒன்று எடுக்கல, அப்படி இருக்கு. நம்ம தேவையாத கண்டுபிடிக்கும். சரியானே? தேவைன்னா கண்டுபிடிப்போம். இப்ப நமக்கு தெரியும் இது வந்து என்ன இருக்கணும், டி இருக்கணும். அப்படித்தானே? தெளிவு பார்வையிலே தூரத்துலாம் கடைசியா விளங்கணும் நமக்கு. சரியா? அப்ப இந்த பொருள்ற இந்த புள்ளியில இருந்து நம்ம அந்த அந்த பார்வை துண்டுக்கு நம்ம கூட அடிச்சோம்டா, அதுதான் நமக்கு என்ன விளங்க போகுது, கண்ணில் விளங்க போகுது. அப்ப இவர் தான் நம்ம கல்பாடி சரிப்பாரு. அது ஓகேயா? ஓ ஸோ அல்ஃபாங்கிறது எப்படியுமே எப்படியுமே என்ன வரப்போகுது, டான் ஆல்ஃபா ஈக்குவல் ஹெச்ஓடின்னு சொல்லி வரப்போகுது. ஆனா அல்ஃபா டேஷ் நமக்கு எப்படி வரப்போகுது, அல்ஃபா டேஷ் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, நான் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பெரிய முக்கோணம் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பெரிய முக்கோணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டான் அல்ஃபா டேஷ் வந்து நமக்கு என்ன வரப்போகுதுண்டா, ஹெச் ஹெச்ஐ ஹெச்ஐ என்ன ஹெச்ஐஓ டி. ஆனா அது சாமான் எதுக்கு இருந்துச்சுனால் இந்த 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 சின்னது இருக்குன்னு, சின்னதுகள் இருக்கு. நம்ம அது தேவை இருந்துச்சுன்னா நம்ம யோசிப்போம். முதல் வந்து டான் ஆல்ஃபா வந்து ஹெச்ஐஓ டி. சரிதானே? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், எம்ங்கிறது ஆறால் டான் ஆல்ஃபா டேஷ் ஓவர் டான் ஆல்ஃபா. டான் ஆல்ஃபா டேஷ்ங்களா இருக்கு ஹெச் ஐஓ டி. அது சமேஷன் ஓவர் டி. சரிதானே? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டிஎன்டியும் விட்டுப்பட்டு, நான் செஞ்சுறேனே, டிஎன்டியும் விட்டுப்பட்டு ஹெச்ஐஓவை ஹெச் நோட்டன் கான்செப்ட். சரிதானே? இப்ப என்ன பிரச்சனைடா, ஹெச் நோட்ன்றது இறுதி பிம்ப உயரம், இறுதி பிம்ப உயரம். சரிதானே? ஹெச் நோட்ன்றது ஆரம்ப பிம்பத்தில் உயரம். சரியா? ஆனா என்ன பிரச்சனைடா, நமக்கு தெரியும் இறுதி பிம்ப உயரத்தையும் ஆரம்ப பிம்ப உயரம்ங்கிறது ஏகமான உறுப்பு இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா இது என்ன பிரச்சனைடா, ரெண்டு ரெண்டு விதமான ஒரு நான் யோசிக்கிறேன். இதுதான் எஃப் நோட் உடையது, எஃப் உடையது. சரியானே? இப்ப இதுல பொருள் வந்து ஹெச் நோட் உயரம். ஆனா இதுல பிம்பம் வந்து எப்படி இருக்கும், அதாவது அவன் எடுத்துக்காங்க. சரியா? இதுல பிம்பத்துக்கு ஹெச் ஒன். அப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ இவ்வால வர உறுப்பெருக்கம் வந்து நான் ஹெச் நோட். சரியா? அதே மாதிரி இவருக்கு திரும்ப வர பிம்பம் வந்து சொன்னால் ஹெச் ஐ அடி. சரியா? இப்ப பார்வை துண்டால வர பிம்பத்துல உறுப்பெருக்கம் சொன்னால் ஹெச் ஐயோ ஹெச் ஒன் அடி. ஓகே. ஓ ஸோ நான் சொல்லலாம், நான் சொல்லலாம் நல்ல யோசனை. நான் சொல்லலாம், இதை வைப் போட்டு எழுதி காட்டுறேன். வைட் போர்டு விளங்குதா? ஓ விளங்குது. ஸோ எம்ங்கிறது என்னத்து, கேபிட்டல் எம்ங்கிறது என்னத்துக்கு சமனா இருக்கேன்டா, ஹெச்ஐஓவை ஹெச் நோட்டுக்கு சமனா இருக்கு. சரியானே? நான் இது இப்படி எழுதலாம் தானே, ஹெச்ஐஓவை ஹெச் ஒன் தர ஹெச் ஒன் ஓவை ஹெச் நோட்டு எழுதலாம். இது ஓகேயா? ஓ ஸோ இவர் ஆறால் சொன்னால் அது முன்னாடி என்ன, பிரிச்சு ரெண்டு இருக்குதானே. இவர் பொருள் தூரம் வந்து ஹெச் ஒன், இவரால் அந்த பிம்பத்திற உயரம் வந்து ஹெச் ஒன். அதை ஹெச் நோட், இது ஹெச் ஒன். இது பொருளி
இது பார்வை துண்டால வந்ததுல இது வந்து என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஹெச் ஐ என்று சொல்லி தந்துருக்காங்க. ஸோ நீங்க சொல்லவும் HI-ன் கீழ் H1ங்கிறது HI-ன் கீழ் H1ங்கிறது நான் சொல்றேன் ME என்று சொல்றேன். சரியா? இவர் ME இருப்பார். H1 H0ங்கிறது ஆறு சொன்னா M0 அடிக்கும். அதாவது பொருளிட உறுப்பு ஏகபரிமாண உருப்பெருக்கம் பார்வையத்தினுடைய ஏகபரிமாண உருப்பெருக்கம். இது ஓகேயா? ஓ ஸோ இதுல இருந்து நம்ம இவரையும் வில்லை சமன்பாடை போட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். சரிதானே? அதுதான் இதுல இருக்கிறது. ஸோ வில்லை சமன்பாடு போட்டு கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ண சொன்னால் இப்போ யோசிங்க, உங்களோட புக் ரீதனை கையில நான் இதுல பரவாயில்லையே ஆ புக் ரீதனை இதுல எழுதின பரவாயில்லையே அதை ஷேர் பண்ணாம. பரவாயில்ல. ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன்டா, பொருளிட M0 கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணுவோம். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, பொருளிக்கு வில்லை சமன்பாடு யூஸ் பண்றேன். 1/v மைனஸ் 1/u சமன் 1/f. இப்போ பொருளிட இப்படி தானே எவ்வளவு இவர் H0 இவர் u, ஆனா இவர் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அவங்க v என்ன எடுத்துருக்காங்க. ஸோ இது F0 சரிதானே? இது பிளஸ் இது மைனஸ் தானே, இது பிளஸ் இது மைனஸ்னால் 1/-v மைனஸ் 1/u பிளஸ் u சமன் மைனஸ் 1/f0. இது ஓகேயா? ஓ ஸோ M0 நான் எப்படி எழுதலாம்னு சொன்னால் H1/H0 எழுதலாம், V/U எழுதலாம். என்ன பிம்ப தூரத்தையும் பொருள் தூரம் எழுதலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நான் இது என்ன செய்யறான்டா, V ஆல பெருக்கிறேன். இந்த சமன்பாட்டை V ஆல பெருக்கிறேன் சொன்னால் -1 மைனஸ் V/U சமன் மைனஸ் V/F0. சரியானே? இது என்ன வரப்போகுது சொன்னால் M0 வரப்போகுது. அப்ப என்ன நாம எழுதலாம், -1 மைனஸ் M0 ஈக்குவல் மைனஸ் V0/F0. சரியானே? என்றால் மைனஸ் விட்டுறா 1 பிளஸ் M0 சமன் V0/F0. சரியா? M0 நமக்கு என்ன வரப்போகுது சொன்னால் V0/F0 மைனஸ் 1 என்று வரப்போகுது. சாரி, V0 V/F0 மைனஸ் 1 என்று வரப்போகுது. இது ஓகேயா? ஓ இதுல நாம என்ன செய்யலாமாண்டா, M0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன செய்ய போறேன்டா, பார்வை துண்டுக்கு கண்டுபிடிப்போம். சரி, பார்வை துண்டுக்கு என்ன பண்றேன், பார்வை கிளியர் ஆல் டிராவிங்ஸ். சரியானே? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ME வந்து V/F0 மைனஸ் 1 M0ங்கிறது. இப்போ நாம கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறோம் பார்வை துண்டு. சரியானே? பார்வை துண்டுக்கு நான் என்ன போட போறேன்னு சொன்னால் இந்த வில்லை சமன்பாடு அப்படியே போடுவோம். சரியானே? பார்வை துண்டுக்கு என்ன நமக்கு போடுவோம். அப்ப அப்படி போடுறதுக்கு நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் 1/, பார்வை துண்டுக்கு தானே போடணும். கொஞ்சம் இருங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பார்வை துண்டு தானே, பார்வை துண்டு எப்படி இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. பார்வை துண்டு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹேண்ட்ஸ் மாதிரி நம்ம தனியை பார்த்து பண்ணேன். கையிலைக்கு எஃப்க்குள்ள வச்சோம், எஃப்க்குள்ள வச்சோம். சரிதானே? அந்த எஃப்க்குள்ள வைக்கிறதுல என்ன செஞ்சிச்சு, இப்படி இப்படி ஒரு பொருளை வச்சதால என்ன வந்துச்சாங்க, இப்படி வந்துச்சு. ஆனா இங்கே தலைகளா வச்சிருக்கோம், தலைகளா பொருள் வருது. இது ஓகே உங்களுக்கு? இது விளங்க என்னன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் நீங்க மிதிக்க போகுது. என்னத்தினால நாம இதுக்கு நீர் திரும்ப நிறுவனம் பண்ண ஒரு அவசியம் இல்லை. ME-ங்கிற என்னத்துக்கு சமனா வரப்போகுதுண்டா B/FE + 1க்கு சமனா வரப்போகுது. அப்ப மொத்த ஏகபரிமாண உறுப்புக்கு கோண உறுப்புக்கு என்ன வரப்போகுதுண்டா M0 தர ME சொல்லி வரப்போகுது. M0ங்கிறது V/F0 மைனஸ் 1 இன்டூ D/FE + 1. இது ஓகேயா?
ஓ ஸோ இது உங்களுக்கு விளையாட என்னன்னு சொல்லி ஓ விளங்கிட்டு ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்டா எஃப் நோட்டும் சின்னதாக இருக்கணும் எஃப் நமக்கு சின்னதாக இருக்கணும் ஏன்னா எம் பெருசா இருக்கணும் என்றால் எஃப் நோட்டும் சின்னதாக இருக்கணும் எஃப்இயும் சின்னதாக இருக்கணும் சரியா ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னச்சுன்னா எஃப் எஃப்இ இருக்குதானே எஃப்இ வந்து பெருசா இருக்கணும் எஃப் நோட்டை விட என்னச்சுன்னா இதுல இருந்து வர கதிர் இருக்குதானே இதுல இருந்து வர கதிர் வந்து இப்ப இதுக்குள்ள எஃப் நோட்டுக்குள்ள போக போகுதுன்னு இதுல எஃப் நோட்டுக்குள்ள போகுதுன்னா இப்போ இப்படி கடைசியா வந்து சேரணும் இப்ப இந்த தூரம் வந்து எஃப் நோட் சின்னதா இருக்கு இந்த தூரம் வந்து ஆனா இந்த பொருள்ற தூரத்தை விட நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த தூரத்தை விட எஃப்இ பெருசா இருக்கும் அப்பதான் இங்க ஒரு பொருளை என்ன செய்யலாம் ஒரு பிம்பத்தை நம்ம எடுக்கலாம் அதனால கட்டாயம் இந்த இந்த மாதிரியான நுட்பாட்டியல்ல எஃப்இ வந்து பெருசா இருக்கணும் எஃப் நோட்டை விட ஓகே அது ஓ அப்ப கட்டாயம் அப்படி இருக்கணும் இது இதுதானே ஓ விளங்கிட்டு சரி இப்ப ரெண்டாவது முடிவெளி செப்பஞ்செய்ய போவோம் முடிவெளி செப்பஞ்செய்ய நமக்கு தெரியும் ஆஹ் அதே மாதிரி ரெண்டு இருக்கணும் அப்படிதானே இது பொருளி இது பார்வை தொண்டு சரியா இது எஃப் நோட் இது எஃப்இ இப்ப நாம என்ன செய்யறோம்டா அதே மாதிரி இதை எஃப் நோட்டுக்கு பின்னால வைக்கணும் வச்சாதான் என்ன செய்யும் ஒரு எஃப் நோட்ல இருந்து இப்படி போகுது இவர் வந்து எஃப் நோட் அடிப்பாரு எஃப் நோட் ஸோ எங்க வரப்போகுது இங்க வரப்போகுது இப்ப நீங்க சொல்லுங்க முடிவெளி செப்பம் செய்ய சொன்னா முடிவெளியில வெம்பம் உருவார் முடிவெளியில வெம்பம் உருவானமெண்டா நான் சொல்றேன் பார்வை துண்டுட பார்வை துண்டுட இந்த என்ன பார்வை துண்டோட குவிய தூரத்துல தான் பிம்பம் வந்து சரியா விழணும் அது விளங்க உங்களுக்கு ஓ அப்ப அதனால இதுல பார்வை துண்டு பிம்பம் சரியா விழணும் இப்படி போற மாதிரி இப்படியே போவோம் சரியானே அதே மாதிரி இப்படி இப்படி நம்ம இந்த கதிரை பார்த்தோம்னு சொன்னாலும் இது சமாந்தரமா போகும் சரி ஏன்னா டெஃப்ல இருந்து போற கதிர் தானே நம்ம சமாந்தரம் போய் இங்க தான் என்ன செய்ய போகுது நமக்கு இது உருவாக போகுது இவர் தான் நமக்கு ஃபேஸ் அது விளங்குதா ஓ அப்ப அல்பா டேஷன்னா இவர் வந்து H1 சொல்லி தாராங்க ஸோ எம்ங்கிறாரு டான் அல்பா டேஷ் ஓவர் டான் அல்பா ஸோ டான் அல்பா டேஷன் நமக்கு H1 ஓவர் எஃப்இ சரியா அதன் கீழ் டான் அல்பாங்கிறாரு அது நம்ம தெரிஞ்ச டான் அல்பாங்கிறால் H1 ஓவர் தானே எப்படி ஸோ இதுல இருந்து என்ன வரப்போ நமக்கு H1 ஓவர் H நோட் தர டி ஓவர் எஃப்இ இது ஓகேயா ஓ ஸோ இதுதான் என்ன வரப்போறாருன்னா நமக்கு தெரியும் இந்த பொருளியால H நோட் H அங்கிறது என்ன அர்த்தம் பிம்ப உயரத்தையில் பொருள் உயரம் அப்ப இந்த பொருளீர ஏகபயமான உறுப்பு இருக்குன்னு இது என்ன சொல்றேன் ஓகேயா ஓ அப்ப நமக்கு என்ன வரப்போகுதுன்னா எம் சமன் எம் நோட் இன்டூ டி ஓவர் எஃப்இன்னு சொல்லி வரப்போகுது நம்ம ஆல்ரெடி எளிய செப்பம் செய்யல எம் நோட்டம் கண்டுபிடிச்சிட்டோம் எம் நோட்டங்கிறாலே யாரு அது ஒரு மாற்றம் ஒன்று இல்லையே இது விஆர் ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை ஸோ இது யூஆர் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வரும் வி ஓவர் எஃப் நோட் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் ஸோ வி ஓவர் எஃப் நோட் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓவர் எஃப்இ இது ஓகேயா ஓ ஸோ இது வந்து நாம் என்ன சொல்லுவோம்டா எம் இன்ஃபினிட்டி என்று சொல்லுவோம் இப்போ நல்லா யோசிங்க அப்போ இந்த இப்போ சில கேள்விகள்ல நீளம் கட்டு வரும் இப்போ நல்லா யோசிங்க அப்போ இந்த தொலைகாட்டு நீளம் என்ன அடிக்குமாண்டா வி பிளஸ் எஃப்இ அடிக்கும் இந்த தொலைகாட்டில சாரி குடுநூக்கு காட்டிய நீளம் என்ன அடிக்குமாண்டா வி பிளஸ் எஃப்இ அடிக்கும் ரெண்டு விலைகளையான நீளம் தான் என்ன நினைச்சு தொலைகாட்டு நீளமாக இருக்கும் அப்ப வியையும் கண்டுபிடிச்சி எஃப்இயும் தெரியும் நினைச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் தொலைகாட்டு நீளத்தை நம்ம செய்யலாம் அது ஓகே தானே ஓ அடுத்தது வந்து இயல்பானது நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம் எஃப் நோட் மைனஸ் ஒன் சரி
அங்கால டிஓ ஒரு எஸ்பி பிளஸ் ஒன் சொல்லி கண்டுபிடிச்சோம். சரிதானே? அப்ப நமக்கு இதுல இருந்து நமக்கு விளங்குது எம் இயல்பானது பெரிசரிக்கும் எம் முடிவிலியை விட. ஓகே அது ஓ ஓகே. கொண்டு காட்டி ஓகே. ஓ சரி. அடுத்து என்னன்னு சொன்னால் தொலைகாட்டியை பார்ப்பேன். சரியானே? தொலைகாட்டில் என்ன பிரச்சனைன்னா தொலைகாட்டில இயல்பான சிற்பம் செய்கையும் முடிவெளி சிற்பம் செய்யும் மாறி. அப்படின்டா இயல்பான சிற்பம் செய்யணும் நம்ம என்ன செய்யணும்? டீல இருக்கணும் செய்யணும். பிம்பம் வந்து டீல இருக்கணும். ஆனா இதுல வந்து பிம்பம் வந்து முடிவெளியில இருக்கணும். அதே மாதிரி முடிவெளி சிற்பம் செய்யல வந்து டி இருக்கணும், முடிவெளியில இருக்கப்படாது. சரியா? அதுதான் இதுல மட்டும்தான் அதில் டிஃபரண்ட். சரிதானே? அதுக்கும் அதே மாதிரி தான். ஆனா இதுல எம் காண்றது வந்து வித்தியாசம். சரியா? இந்த எம் அல்பா டேஸ் அல்பாங்கிறதுல இந்த அல்பா டேஸ் அல்பாங்கிறது வித்தியாசம். சரியானே? அல்பாங்கிறது ஓகே தான். இந்த அல்பா டேஸ்ங்கிறது வந்து இறுதி பிம்பம் இல்லை. பிம்பமானது கண்ணில இராமைக்கு மூடம், அவ்வளவுதான். சரியானே? பிம்பம் வந்து கண்ணில இராமைக்கு மூடம். டெபினேஷன் கேட்டா சில தெரியணும். சரியா? ஓகே. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது சொன்னால் இப்ப இயல்பான சிற்பம் செய்ய ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம இயல்பான சிற்பம் செய்யல இயல்பான சிற்பம் செய்யணும்னா எந்த டைம்லையும் நல்லா யோசிங்க. ரெண்டு டைம்லையுமே தொலைகாட்டி என்ற தொலைவிலிக்கு போலதான் பார்க்கணும். அப்ப ரெண்டு டைம்லையுமே நமக்கு வார கதிர் எப்படி தொலைவிலிக்கிற வார கதிர் தான் இருக்கும். அதாவது அதாவது சொன்னால் சமுத்திர கற்றையெல்லாம் தானே அதாவது ஓ சமாந்தர கதிராக இருக்கும் என்று சொன்னால் இப்படி நீங்க யோசிக்கல. இப்படி வர கதிர் ரெண்டு முதலில் இப்படி கொண்டு வர்றது, நடுவால கொண்டு வர்றது, நடுவில் வர்றது அப்படியே போத்தானே வேணும், அப்படியே போகும். அடுத்தது கீழ் கொண்டு வருது. ஸோ இதுல எஃப்இ இருக்குதானே, இதுல எஃப் நோட்டிக்கு தானே, இது எஃப்இ. இந்த எஃப் நோட்டுக்கு என்ன செய்ய மாட்டா, இது வந்து இப்போ நான் இந்த எஃப் நோட்டை வந்து என்ன செய்யறேன், இந்த எஃப் நோட்டை நான் படத்தில் குறிக்கிறேன். இந்த எஃப் நோட்டை படத்தை வச்சு என்ன செய்யும், இப்படித்தானே வரும், இப்படி வர சரி. சரி, எஃப் நோட்ல வந்து குறிக்கணும். சரியா? இந்த எஃப் நோட்ல குறிக்கணும்டா இந்த எஃப் நோட்டுக்கும் இவ்விடத்து தானே ஏனண்டா நமக்கு ஈப்பான செப்பஞ்சி முடிவு இல்லைன்னு விளங்கணும். ஸோ அதனால என்ன செய்யும் சொன்னால் இதால வர கதிரும் என்ன செய்யும், இப்படியே வந்து இப்படி போகும். அதாவது எஃப்இ போய் இப்படி போகும். அடுத்தது வந்து இப்படியே போகும். ஆனா இந்த இந்த தொலைகாட்டுல எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எஃப் நோட் வந்து நல்லா பெருசரிக்கும் எஃப்இ விட. சரியா? எப்பயுமே எஃப் நோட் வந்து நல்ல பெருசரிக்கும் எஃப்இ விட. சரியா? இது விளங்குதா? ஓ ஸோ ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் என்றால் பிம்பம் வந்து இவரு. சரியா? பிம்பம் கண்ணில் இராமைக்கு போனோம்டா இவரு அல்பா டேஷ். சரியானே? ஆனா பொருள் வந்து யாரு, பொருள் வந்து இங்க இருந்து வரல் தானே, அவர் கண்ணில் இராமைக்கும். அது பொருள் வந்து என்ன கண்ணில் இராமைக்கு போனோம் என்றால் நான் சொல்றேன் இவர் தான் அல்பான்னு சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? இப்ப என்ன பிரச்சனைடா, இதால வர கதிர் தான், இதால வர கதிர் நல்லா யோசிங்க. இதால வர கதிர் வந்து இப்படி வந்து கண் படத்தை இருந்துச்சு என்ன சொன்னால் இங்க இருக்குதானே கண். அப்ப இந்த இந்த இங்க பொருள் வைக்கணும் தானே, பொருள் இங்க தானே வைக்கணும். சரியா? அப்ப இந்த பொருள் வந்து இப்படி இந்த கதிர் வந்து இப்படி வந்து கண் அடையுதுன்னு சொன்னா இந்த பொருள் பொருள் வந்து கண்ணில் அடையிற கண்ணில் இராமை கோணம் வந்து இதா தானே இருக்கும். ஓ ஸோ இது அல்பா வரைக்கும், இது அல்பா டேஸ் வரைக்கும் நமக்கு தெரியும். டான் அல்பா என்ன வரப்போகுது, இவர் அல்பா இருந்தா இந்த முக்கோணியை பாருங்க. இந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் டான் அல்பாங்கிறது நான் வேற ஹெச் நோட்டுன்னு எடுக்கணும். ஹெச் நோட் ஓவர் எஃப் நோட். அதே மாதிரி டான் அல்பா டேஷ்ங்கிறது என்ன வரப்போகுதுன்னா மற்ற முக்கோணி
இந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்க போகுது ஹெச் டேஷ் ஓவர் ஹெச் நோட் ஓவர் எஃப்இ. ஸோ எம்ங்கிற என்ன வரப்போகுது டான் அல்ஃபா டேஷ் ஓவர் டான் அல்ஃபா. அப்போ ஹெச் நோட் ஓவர் எஃப்இ ஓவர் ஹெச் நோட் ஓவர் எஃப் நோட். சரியானே? எஃப் நோட் ஓவர் எஃப்இ. ஏன் நான் இந்த விஷயம் என்ன நினைச்சேன், நல்லா யோசிச்சு பாருங்க. எம் என்னத்துக்கு வருது நமக்கு எஃப் நோட் ஓவர் எஃப்இ என்று சொல்லி வருது. எம் எஃப் நோட் ஓவர் எஃப்இன்னு வந்தா நமக்கு குரூப் இருக்கு என்றால் என்ன என்ன இருக்கணும், இது ஒன்றோட பெருசா இருக்கணும். அப்படிதானே? ஒன்றோடா ஒன்றோட செல்லத்தை விட கடும் பேரி சேர்க்கணும், கடும் பேரி சேர்க்கணும். சரியான உன்னோட கடும் பேரி சேர்க்கணும். என்ற போன உறுப்பு இருக்கும் கூட தானே வேணும். அப்ப எஃப் நோட் வந்து நல்லா பெரிய சேர்க்கணும், மாற வேணும் எஃப்இயை விட. விளைஞ்சாது. ஓ அடுத்தது வந்து நீளம் கண்டுபிடிச்சுன்னா இதான் நீளம். நீளம் என்ன சமணம் இவன் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இவர் எஃப் நோட் இவர் எஃப்இ. அப்ப எஃப் நோட் பிளஸ் எஃப்இக்கு என்ன செய்ய போதும், நம்ம நரிக்க போகுது தொலைகாட்டு நீளம் டைம்ல. சரியாது? ஓ சரி, அப்ப இது இவ்வளவு என்னன்னு இயல்பான பிரச்சனை. அடுத்தது வந்து என்னண்டா தெளிவு பார்வை இழிவு தூரத்துல என்ன செய்யணும், இறுதி பிம்பம் வரணும். சரியானே? ஆனா இதுல உண்மையாவே செப்பம் செய்ய நம்ம செல்றதுல முதலாவது இயல்பான செப்பம் செய்ய செல்ற, அடுத்தது வந்து முடிவில் செப்பம் செய்ய சிலையில ஏன்னா முடிவில் வரலையே. அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா இறுதி பிம்பம் சும்மா தெளிவு பார்வை இளைய தூரத்துல இருக்கணும் நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆஹ் இறுதி பிம்பம் வந்து தெளிவு பார்வை இளைய தூரத்துல இருக்கணும். அப்ப எப்படியுமே எஃப் நோட் வந்து பெருசு வைக்கணும், எஃப் வந்து சின்ன வைக்கணும். அப்படித்தானே? இப்போ நம்ம அதை ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அது இப்பயுமே நமக்கு எல்லா டைம்லயுமே என்ன செய்யும், பொருள் வந்து எங்க இருந்து வரும் என்றால் இங்க இருந்து வரும், சமாதான கட்டளையில தான் வரும். ஏன்னா தொலைகாட்டியங்கிற நம்ம சேமித்துற முடிவில் வைக்கிற பொருளை பார்க்கறது தான் இது. அப்புறம் நான் இவ்வளவு எஃப் நோட் எடுத்துருந்தால் இப்படி வந்துரியும், இப்படி வந்து தெரியும். சரியா? ஆனா நமக்கு தெரியும் இப்ப இப்ப கடைசி இப்ப நான் கண் நெஞ்சு வைக்கணும்னு சொன்னா கடைசி பிம்பம் வந்து எங்க விளங்கணும் சொன்னால் தெளிவார்வையின் இளைய தூரத்தில் விளங்கணும். சரியானே? தெளிவு பார்வையின் இளைய தூரத்தில் விளங்கும். அப்படி தெளிவு பார்வையின் இளைய தூரத்தில் விளங்கணும் என்று சொன்னால் இதர எஃப்இ எங்க இருக்கணும், எஃப்இ வந்து இதுக்குள்ள இருக்கணுமா இதுக்குள்ள இருக்கணுமா? எப்படி இங்கல வந்து என்ன செய்யலாது, இங்கல பிம்பம் வர தேவையில்லை, இங்கல சைட்ல பிம்பம் வரணும். ஸோ நான் சொல்றேன் இந்த எஃப்இட தூரம் வந்து இங்கல விடத்தை எஃப்இ இருந்தா தான் என்ன செய்யும், விடத்தை எஃப்இ இருந்தா தான் இது உள்ளுக்கு இருக்கு எஃப்க்குள்ள இருக்கு இங்களவையும் பம்பளங்க. அது ஓகேயா? ஓ ஸோ இந்த பிம்பத்துக்கான தூரம் வந்து தெளிவு பார்வை எழுதிட்டோம் டி. சரியானே? இப்ப நீங்க இது வந்து இப்படி இந்த கதிர் ஒன்று வரைஞ்சீங்கன்னு இவர் தான் என்ன வர போறாருன்னா பிம்பம் கண்ணிலை ரம்மி கோணம் அல்பா டேஸ் அடிக்க போகுது. ஓகே? அது ஓ அதே மாதிரி அல்பா அரைக்கப்படாது, இவர் அரைக்கப்படாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தானே இந்த கதிர் வந்து கண் அடைஞ்சுன்னு இவர் தான் பொருளை பார்க்குற மாதிரி இடிக்குமா இருக்கு. அப்ப இவர் அல்பா அரிக்கப்படுறாரு. ஸோ நாம என்ன செய்யலாம்னு சொன்னால் டான் அல்பா டேஸ் அப்படி ரெண்டையும் கண்டுபிடிக்கலாம். டான் அல்பா டேஸ் என்ன வரப்போகுது நமக்கு, இந்த பெரிய முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இவர் ஹெச் ஹெச் என்னண்டு H1 எடுப்போம், இவர் HI எடுப்பேன். ஸோ ஹெச்ஐயின் கீழ் டி அரிக்கும். சரியா? அதே மாதிரி டான் அல்பா நமக்கு என்ன வரப்போகுது, டான் அல்பாங்கிறால் யாரு வருது, டான் அல்பாங்கிறால் இவர் தானே. டான் அல்பான்னு வரப்போகுதா இந்த இந்த இது வரப்போகுது. சரியானே? அது வந்து H1 ஓவர் எஃப் நோட்னு சொல்லி வரப்போகுது. சரியா? அப்ப வந்து எம் வந்து என்ன வரப்போகுது, டான் அல்பா டேஷ் ஓவர் டான் அல்பா. அப்ப டான் அல்பா டேஷ் என்ன வரப்போகுது என்றால் HI ஓவர் டி H1 ஓவர் எஃப் நோட். சரிதானே? ஸோ இதில் நமக்கு என்ன வரப்போகுது என்றால் HI ஓவர் H1 ஓகே தானே தர எஃப் நோட் ஓவர் டி. இது ஓகேயா? ஓ ஸோ இதான் சொல்லுங்க. அப்போ நீங்க HI H நோட் H1ங்கிறது யார ஏகபரிமாண உறுப்பு இருக்க மாதிரி சொல்லுங்க. அப்போ எஃப்இட
எஃப்இ அப்போ நான் ஆர் போடலாம் இப்போ எம்இ என்று போடலாம் எம்இ இன்டூ எஃப் நோட் ஓவர் டி இது ஓகேயா ஓ நம்ம எம்இக்கு நம்ம ஆல்ரெடி கண்டு வச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டி ஓவர் எஃப்இ ப்ளஸ் ஒன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா ஓ ஸோ எப்படி நம்ம எப்படி எழுதலாம் என்றால் எம்இக்கு பதிலாக டி ஓவர் எஃப் ப்ளஸ் ஒன் இன்டூ எஃப் நோட் ஓவர் டி நீங்கள் தனித்தனியாக பெருக்கலினீங்க என்றால் எஃப் நோட் ஓவர் எஃப்இ ப்ளஸ் எஃப் நோட் ஓவர் டி இது ஓகே ஓ இப்போ இதை விட எது எது பெருசா இருக்கும் இதுதான் பெருசா இருக்கும் இதை விட முந்தி இருந்தது என்ன வந்துச்சு நமக்கு எஃப் நோட்டோ எஃப்இ மட்டும் தான் வந்துச்சு ஆனா இதுல எஃப் நோட்டோ எஃப்இயை விட கொஞ்சம் பெருசா இருக்கு சரியான எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான் ஸோ இதுல நமக்கு என்ன வழங்குது என்று சொன்னால் ஆஹ் இதுல தெளிவுப்பாறை நிலைத்தூரத்துல இருக்கிறதால தான் நமக்கு இதுல ஒரு பெருக்கம் பெருசா இருக்கு இதுல வச்சதான் பெருசா இருக்கு இப்ப இப்ப நீளம் வந்து எப்படி இருக்கு நமக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நீளம் வந்து எஃப் நோட் பிளஸ் எஃப்இ அடிக்காது எஃப் நோட் பிளஸ் எஃப்இயை விட சின்னதா இருக்கும் நான் எஃப் நோட் பிளஸ் இதை யூ ஒன்று எடுக்கிறேன் யூ பிளஸ் எஃப் நோட் இருக்கும் சரியாது ஓ உங்களுக்கு தேவையான அந்த யூவை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் ஓகேயா ஓ ஸோ இவ்வளவுதான் உங்களோட ஒளியியல் கருவி வழங்கிட்ட என்ன சொல்லுங்க